இன்னைக்கு என்ன வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த யோவானுக்கு எழுதின புஸ்தகத்தில் இந்த ரட்சிப்புனா என்ன, ஒரு மனிதன் வந்துட்டு எப்படியெல்லாம் ரட்சிக்கப்படுகிறான், ஒரு மனிதன் எப்படி ரட்சிப்பை அடைய முடியும், எப்படி ரட்சிப்பை அடைய முடியும், எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும், ஒரு மனிதன் ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்பு எப்படி ஒரு மனிதனை ரட்சிக்கப்படுதல், சால்வேஷன் இங்கிலீஷில் சொல்லப்போனால் என்ன ஆகும், சால்வேஷன் சொல்லுவாங்க. இந்த ரட்சிப்பு எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? உலகத்திலும் வேதம் சொல்கிறது, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. என்ன சொல்கிறார்? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. என்ன சொல்கிறார்? இன்னைக்கு உலக மனுஷன் என்ன பண்ணுறான்னா, உலகத்தில் உள்ளவைகளிலேயே அன்பு கூறுகிறான். செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், தன்னுடைய பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், தன்னுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், தன்னுடைய அறிவை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், தம்முடைய வேலையை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், தம்முடைய தொழிலை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், இருக்கக்கூடிய உத்தியோகங்களை குறித்தும் கூட என்ன பண்ணுறாங்க, மேன்மை பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சரியா? வேதம் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏன் அப்படின்னா, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருந்தால், அன்பு கூறணும்னா பிதாவினுடைய அன்பு இல்லை, தேவனுடைய அன்பு இல்லை, அன்பை அற்றவனாக. இப்போ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தேவனுடைய மனிதரை நேசிக்க முடியுமா? தேவனோடு கூட இணைந்து வாழ முடியுமா? தேவனோடு கூட இணைந்து ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா, அது என்ன பண்ணுவாங்க, உலகத்தால் அடைக்கப்பட்டிருப்பாங்க, உலகத்து மனிதர்களைப் போல காணப்படுவாங்க, உலகத்தால் என்ன பண்ணுவாங்க, உலகத்தான் சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழுவாங்க. தன்னுடைய சொத்தை குறித்தும், தன்னுடைய பணத்தை குறித்தும், தன்னுடைய பொருளை குறித்தும், தன்னுடைய வீடை குறித்தும், தன்னுடைய மனைவிகளை குறித்தும், தன்னுடைய சொந்த பந்தங்களை குறித்தும், தான் இருக்கக்கூடிய பொசிஷனை குறித்தும், ஒரு நல்ல வேலை, நல்ல ஜாப்பு, இருக்கக்கூடிய சேரை குறித்தும், அப்போ இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு மனிதன் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறான். சரியா? ஆனால் உலகத்தில் நீ அன்பு கூர்ந்தீனா உன்னிடத்தில் என்ன இல்லை, பிதாவினுடைய அன்பு இல்லை. சரியா? ஏன் விஜய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்ன சொல்கிறாரு? உலகத்தில் என்ன சொல்கிறாரு? நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இப்போ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பாவம் செய்யவே இல்லையே. என்ன சொல்கிறார்? நாங்கள் பாவம் செய்யலையே, நாங்கள் அக்கிரமம் செய்யலையே, நாங்கள் ஒரு தவறுமே செய்யலையே, நாங்கள் எந்த தீமையை நாங்கள் செய்யவே இல்லையே, நாங்கள் எதுக்குங்க நாங்கள் பாடுபடணும், எதுக்குங்க கஷ்டப்படணும், எதுக்குங்க நம்ம இப்படிலாம் பாடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை என்ன சொல்கிறார்? பொய்யர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திராது அப்படிங்கிறார். சரியா? அதே யோவானுக்கு எழுதின புஸ்தகத்தை நம்ம வாசித்தோம்னா, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தானால் நீதிபரராக இருக்கிற கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதானபடி அவரே. அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறபடியாக இருக்கிறார். என்ன சொல்கிறார்? நம்ம பாவம், சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் பாவம் செய்யவே இல்லையே, நாங்கள் அக்கிரமம் செய்யவே இல்லையே, நாங்கள் வாயினால் எந்த தூசணமும் சொல்லவே இல்லையே, தேவனுடைய நாமத்தை தூசிக்கப்படவே இல்லையே. அப்போ நீ தேவனுடைய நாமத்தை என்ன சொல்லி தேவனுடைய நாமத்தை தூசிக்கப்படும்படியாக, தேவனுடைய நாமத்தை இழிவாய் நடத்தும்படியாக, தேவனை கனப்படுத்தாதபடி உலகத்து மனிதர்களை கனப்படுத்தி நீ வாழ்ந்து கொண்டிருந்தீனா என்ன இல்லை? உனக்கு பிதாவினுடைய அன்பு இல்லை, தேவனுடைய அன்பு உனக்கு இருக்குமா? இருக்காது. ஏன் அப்படின்னா, இதில் உண்டானவைகள் வேலை, சொத்து, காசு, பணம், இதெல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல. இதெல்லாம் இதில் உண்டானவைகள்
உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ நீ உலகத்திலே அன்பு கூறுகின்ற பொழுது, உலகத்து வேலைகளில் அன்பு கூறுகின்ற பொழுது, உலகத்துக்காக நீ ஒரு உலகத்திற்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உனக்குள்ளாக என்ன இல்லை? பிதாவினுடைய அன்பு இல்லை. தேவனுடைய அன்பு உனக்குள்ளாக நிலை பெறாது. தேவனுடைய அன்பு உனக்குள்ளாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா தேவன் என்ன சொல்கிறார்? தன்மை தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நடத்த வல்லவராக இருக்கிறார். சரியா? இப்போ இந்த வேதவசனத்தை வாசிப்போம். சரியா? அப்போ ரட்சிப்பு எனப்படுவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனிதன் பாவத்தில் கிடக்கிறான்னு வைத்துக்கொள்வோமே. ஒரு மனிதன் பாவத்தில் கிடக்கிறான், ஒரு மனிதன் சாபத்தில் கிடக்கிறான், ஒரு மனிதன் அக்கிரமத்தில் கிடக்கிறான், ஒரு மனிதன் தீமையான காரியத்தில் கிடக்கிறான், ஒரு மனிதன் வியாதியில் கிடக்கிறான், ஒரு மனிதன் அக்கிரமத்தின் கரைகளினால் நிறைந்திருக்கிறான். சண்டை பண்ணக்கூடியவனாக, வம்பெடுக்கக்கூடியவனாக, பிரச்சனை பண்ணக்கூடியவனாக, தீமை செய்யக்கூடியவளாக, நல்லோரை பகைக்கக்கூடியவர்களாக அநேக பிள்ளைகள், அநேக மக்கள் காணப்படுகிறாங்க தான். ஆனால் இவர்கள் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? அப்போ தேவன் சொல்லுகிறான், நான் தேவனை அடையணும், தேவனுடைய நாமத்துக்கு என்று வாழணும், தேவனை பின்பற்றி நாங்கள் வாழணும், தேவன் இன்னார் என்று நாங்கள் அறியணும், தேவனோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும்னு சொல்கிறாங்க தான். ஆனால் நீ தேவனை அடைய விரும்புகிறேன்னா உன் வாயின் வார்த்தைகளினாலும், உன் கையின் கிரியைகளினாலும், உன் நடக்கையிலும், உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நீ தேவனை வெளிப்படுத்தக்கூடியவளாய் காணப்படணும். தேவனை வெளிப்படுத்தக்கூடியவனாக காணப்படணும். சரியா? அப்போ ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு எப்படி வரும் அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கமே, நாங்கள் பின்னாடி வழியாக வந்தவங்க, நாங்கள் முன்னாடி அங்கே போய் வந்தாங்க, இங்கே போய் வந்தாங்க, எங்களுக்கும் இயேசுவை தெரியும், எங்களுக்கும் ஆண்டவர் தெரியும், எல்லாமே தெரியும் எங்களுக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருக்கிறான் எல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு இயேசுவை தெரியும், எங்களுக்கு பிதாவே தெரியும், குமாரனை தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போயிருந்தோம், நாங்கள் இந்த சர்ச்சுக்கு போயிருந்தோம், இந்த சர்ச்சில் 10 வருஷம் இருந்தோம், அந்த சர்ச்சில் உள்ள ஃபாதர் கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், இந்த சர்ச்சில் உள்ள ஒரு சபை விசுவாசி கூட நாங்கள் பழகிட்டு இருந்தோம், அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் கூட நாங்கள் பழகிட்டு இருந்தோம், பாட்டு கேட்டிருந்தோம், எல்லா காரியம் செய்தோம். ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? என்ன பட்டிருக்கியா? ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ஒரு அரை மணி நேரத்தில் உன்கிட்ட பேசும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசும்போது உன்னுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா, தன் உலகத்தை வெறுக்கக்கூடியவனாக, உலகத்திற்குரிய சிற்றின்பங்களை வெறுக்கக்கூடியவனாக, உலகத்தால் கரைபடாதவனாக, உலகத்தால் என்ன பண்ணக்கூடாது? உலகத்தினுடைய வேலைகளுக்கும், உலகத்தினுடைய காரியங்களுக்கும், உலகத்தினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் என்ன பண்ணக்கூடாது? கரைபடாதபடி தம்மை காத்து கொள்ளக்கூடியவன் தான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லுவாங்க. சரியா? அப்போ நீ கத்தி எடுக்கிறியா? என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியோ அந்த கத்தியை கீழே போட்டுற வேண்டியதான். நீ சாராயம் குடிக்கிறியா? என்னைக்கு இந்த சாராயத்தை நீ கீழே போடுறியோ அன்னைக்கு தான் உனக்கு ரட்சிப்பு. என்னைக்கு நீ பீடி குடிக்கிறியா? அந்த பீடியை கீழே போட்டால் தான் உனக்கு ரட்சிப்பு. என்னைக்கு நீ பாவம் செய்கிறியா? அந்த பாவத்தை விட்டால் தான் உனக்கு ரட்சிப்பு. அப்போ ரட்சிக்கப்படுதல் அப்படிங்கிறது என்ன சொல்ல? தேவனை அறியக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்போ தேவனுடைய மனிதன் ரட்சிப்பை குறித்து, தேவனுடைய நாமத்தை குறித்து மகத்துவப்படுத்தக்கூடியவனாய் காணப்படணும். அப்போ இந்த அநேகர் இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் கூட உபவாசத்தை கொண்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறாரு? இந்த ரட்சிக்கப்படக்கூடியவனை தேவன் என்ன சொல்கிறா? அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களே ஒரு நாளைக்கு 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு நாளைக்கு 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தேவன் ரட்சிக்கப்படுகிறவரை அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சரியா? அப்போ ஒரு லேகியோன் எனப்படக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். அப்போ லேகியோன் எங்கே இருந்தால் ஒரு குகையிலே காணப்படக்கூடியவனாய் லேகியோன் காணப்பட்டான். அப்போ அவன் வழியருகே போகிறவனை கல்லை தூக்கி அடிப்பதும் சண்டை பண்ணக்கூடியவனாக, வம்புழுக்கக்கூடியவனாக, பிரச்சனை பண்ணக்கூடியவனாக லேகியோன் காணப்பட்டான். சரியா? ஆனால் அப்படிப்பட்ட லேகியோன் என்ன பண்ணுகிறான்? இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து சந்திக்கின்ற பொழுது இயேசுவை பார்த்தவுடன் இயேசு கிறிஸ்துவை கூட கோவப்படுறான். ஒரு கல்லை தூக்கிட்டு அடிக்கக்கூடியவனாய் வருகிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவை சொல்கிறான், உனக்கும் எனக்கும் என்ன? எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்? எங்களை துன்பப்படுத்தவா வந்திருக்கிறீர்? அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறான். அப்போ அந்த குகைக்குள்ள இருந்து அந்த கல்லை தூக்கி அடித்து கொண்டிருந்தவன்
அந்த குகைக்குள்ளாக இருந்து வாரவங்களை போகிறவங்களை என்ன பண்ணிட்டு இருந்தான், தீமை செய்து கொண்டு இருந்தவன் இயேசுவை சந்தித்த பொழுது அவனுடைய இருக்கக்கூடிய அந்த 2000 பிசாசுகள் அவன் மூலமாக விரட்டப்பட்டது. அவனுடைய இருக்க நோய்கள் சுகப்படுத்தப்பட்டது. அவனுடைய வியாதிகள் நீங்கப்பட்டது. அவனுடைய வியாதிகள் நீங்கப்பட்டு நல்ல வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்திருப்பதை நாம் நல்ல வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருப்பவனாய் காணப்பட்டான் என்பது எல்லாருக்கும் அறிந்தது. சரியா? அப்போ ஒரு மனிதன் கடவுள் சந்திக்கிறதுக்கு முன்பாக ஒரு மனிதன் ஒரு குகைக்குள்ளாக வாழ்கிறான். கர்த்தரை சந்திக்கின்றதற்கு முன்பாக ஒரு மனிதன் ஒரு குகைக்குள்ளாக வாழ்கிறான். கள்ள தூக்கி அடிச்சிட்டு இருக்கான். ஆனால் தேவன் ஒரு மனிதனை சந்தித்துக்கு அப்புறமாக அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறக்கூடியதை நாம் இந்த வேதத்திலே பார்க்கிறோம். சரியா? அப்போ அநேக தேவன் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் சுகப்படுத்துகிறார். அப்போ ஒரு அநேக நாட்களாக ஒரு திமிர்வாதக்காரன், அப்போ இந்த வியாதிப்பட்டவனை வந்து ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய இது ஸ்டேஜுக்கு ஒரு வீட்டு கூரையை பிரித்து அந்த கூரைகளுக்கு கீழாக இறக்குவதை நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? அப்போ தேவன் சொல்ல, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் வியாதி சுகப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுதே என்ன ஆகுது, அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவனுடைய வியாதி ஆகிறதை நாம் வாசிக்கிறோம், பார்க்குறோம். சரியா? அப்போ இந்த மாதிரி தேவன் என்ன சொல்கிறார், ரட்சிப்பு என்பது பாவத்தை விடுவதும், சரியா, பாவத்திலிருந்து விடுதலையாகுவதும். அநேகரை என்ன பண்ணாங்க, இன்றைக்கி அநேகரை என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆவியின் கனிகள், இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கப்பா, உனக்குள்ளாக ஆவியின் கனிகள் இருக்கா? சரியா? அன்பு இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. சரியா? அன்பு இருமாப்பா இருக்குமா? ஒரு மனிதனுக்குள்ளாக அன்புள்ளவனாக காணப்பட்டால் நீ இருமாப்புள்ளவனாய் காணப்பட மாட்டாய். ஒரு மனிதனுக்குள்ளாக அன்பு அப்படிங்கிற தங்கி இருக்குமானால் அவன் தன்னைத்தான் என்ன பண்ண மாட்டான், புகழ்ந்து கொள்ள மாட்டான். தன்னைத்தான் என்ன பண்ண மாட்டான், அன்பு இருமாப்பா இராது, அயோக்கியமான காரியத்தை செய்யாது, தற்பொழிவன் ஆடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அப்போ அன்புங்கிற காரியம் உனக்கு இல்லை, தேவனே அறிகிற காரியம் உனக்குள்ளா இல்லாதனால தான் என்ன ஆகுது, நீ என்ன பண்ணுற, இந்த ரட்சிப்புனா என்ன, தேவனுடைய அன்புக்குள்ளாக நீ வரவே மாட்டேங்கிற. தேவனை அறிகிற அறிவு உனக்குள்ள இல்லை. சரியா? வேதத்தில் என்ன வாசிக்கிறோம், வேதத்தில் எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம், எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோம்னா, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். சரியா? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். எப்படி? முற்காலத்தில் நீ எப்படி எதில் இருந்த, அந்தகாரத்தில் இருந்த, பிசாசுக்குள்ளே இருந்த, பிசாசு பிடித்தவனாய் காணப்பட்ட, பிசாசு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த, பிசாசு என்னென்னலாம் சொல்லுதோ பிசாசின்படி நடக்கக்கூடியவனாய் காணப்பட்ட. சரியா? வேதம் என்ன சொல்கிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்க. என்ன சொல்லுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள்னால் எப்படி இருக்கணும், ஆவியின் கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் கனி என்ன, சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். சரியா? கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளை உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்போ கனியற்ற அந்தகார கிரியைகளை உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இந்த கனியற்ற அந்தகார கிரியைகள்
இப்போ ஒரு இடத்துல நம்ம பேச போகிறோம், ஒரு இடத்துல நாம் பேசுகின்ற பொழுது அவனுடைய பேச்சு, போக்குவரத்து, நடவடிக்கைகள், செயல்பாடெல்லாம் பார்த்தா நமக்கு எப்படி தெரியும்? கனியற்ற அந்தகார கிரியைகளாக நமக்கு தெரியும். பேசும்போது அரை மணி நேரம் பேசும்போதே தெரியும். நம்ம என்ன இருக்கும், நம்ம அதுலேருந்து விட்டு விலகிடுவோம். நமக்கு அது தேவையில்லாத வேலை. அதுக்கு என்ன 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 நினைப்போம்? ஒரு கனியற்ற அந்தகார கிரியைகளாக இருக்குது. நம்ம எத்தனையோ நாட்கள் சொல்லிட்டோம், எத்தனையோ நாட்கள் கிரியை செய்துட்டோம். அப்போ என்ன சொல்கிறோம்? என்ன சொல்லியிருக்கிறோம்? அதான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார்? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிபீடத்தில் செய்யப்படும் கிரியைகளை செய்கிறதற்கும் அவலட்சணமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார்? அவர்களால் ஒளிபீடத்தில் செய்யப்பட்டதும் செய்யப்படும் கிரியைகளை செய்கிறதும் அவலட்சணமாக இருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்கும் வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்கும் வெளியரங்கமாக இருக்கிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? வெளியரங்கமாக இருக்கிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். என்ன அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். சரியா? அப்போ இது வேதம் சொல்கிறாரு, நம்ம அந்தகாரத்தின் கிரியைகள் அவருடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறாரு? வேதம் சொல்கிறது இங்கே கனியற்ற அந்தகார கிரியைகள். என்ன சொல்கிறார்? கனியற்றது வாயின் பேசக்கூடிய வார்த்தைகள், நம் வாயினால் சொல்லப்படக்கூடிய காரியங்கள், வாயினால் செயல்படக்கூடிய தூசணமான காரியங்கள், தூசணமான பேச்சுகள். இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது என்ன இருக்கும்? அந்தகாரத்தின் கிரியைகள். அந்தகாரத்தின் கிரியைகள் நமக்கு உள்ளாக வெளிப்படுகிறது. அந்தகாரத்தினுடைய பேச்சு வெளிப்படுகிறது. நம்ம அந்த இடத்தை விட்டு வந்துடுவோம். நம்ம தேவனுடைய மனிதனாக இருப்போம், தேவனுடைய செயல்பாடு உடையவனாக காணப்படுவோம். ஆனால் அந்த இடத்துல கனியற்ற அந்தகார கிரியைகள் காணப்படுகின்ற பொழுது, ஒரு நாள் சொல்கிறோம், 2 நாள் சொல்கிறோம், ரட்சிக்கப்படவே இல்லை. அந்த கனியற்ற அந்தகார கிரியைகள் அந்த இடத்துல காணப்படுகின்ற பொழுது, எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு? அந்த கனியற்ற அந்தகார கிரியைகள் காணப்படுகின்ற பொழுது நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே வரதான் நல்லது. எங்களுக்கு வேண்டாங்க, நாங்கள் எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டோம், எத்தனையோ டைம் நாங்கள் செயல்படுத்தி பார்த்துட்டோம், எத்தனையோ டைம் நாங்கள் பாடுபட்டுட்டோம். இன்னும் அங்கே என்ன பண்ணுறாங்க? அதே அந்த காரத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதே கனியற்ற வார்த்தை, அதே கனியற்ற செயல்பாடு, அதே கனியற்ற வார்த்தைகள், தீமையை யோசிக்கக்கூடிய கால்கள், தீமை செய்ய விருந்தோடும் கால்கள், தீமைக்காக பேசக்கூடிய கால்கள். அப்போ என்ன சொல்கிறார்? அதே அந்த காரத்தின் கிரியைக்குள்ளாக காணப்படுகிறார்கள். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே வரதான் நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு என்ன சொல்கிறார்? அந்த இடத்துல நம்ம வெளியே வர்றது நமக்கு நன்மையாய் காணப்படும். சரியா? அப்போ அந்த காலத்துக்கு பின்னாடி என்ன பண்ணக்கூடாது? நம்ம சுற்றிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அப்போ வேற ஒரு காரியம் சொல்லுகிறார். சரியா? மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. ஒரு மனிதனுடைய இந்த காலத்தில் மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை. என்ன சொல்கிறார்? மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. சரியா? அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதகம். என்ன சொல்ல? விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம் வைக்கிறது, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். சரியா? அடுத்து பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். சரியா? அப்போ மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. மாமிசத்தினுடைய செயல்பாடுகள் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. அது என்னென்னா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லி சூனியம் வைக்கிறது, அது சண்டை பண்ணுறது, விரோதமான காரியம் செயல்படுறது, வைராக்கியம் வச்சிருக்கிறது, கோபம் வச்சிருக்கிறது, சண்டை வச்சிருக்கிறது, பிரிவினை வச்சிருக்கிறது, மார்க்க பேதங்கள். நீ ஓட்டு மார்க்கம் வேற, என்னுடைய மார்க்கம் வேற, மார்க்கம் தப்பி அலைகிறது. சரியா?
அடுத்து என்ன சொல்கிறார்? பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ என்ன சொல்கிறார்? அப்போ கனியற்ற அந்தகார கிரியைகளை நீ என்ன பண்ணும்? வெறுக்கக்கூடியவனாக, கனியற்ற அந்தகார கிரியைகளை என்ன பண்ண நீ விட்டு விலகக்கூடியவனாக காணப்படணும். சரியா? அப்போ ஆவியின் கனி என்ன? அப்போ கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய அன்பு உள்ளவன். அப்போ ஆவியின் கனி இருக்கும் இல்லையா? அந்தகார கிரியைகளோட கனிகள் இருக்குது. ஆனால் ஆவியின் கனி என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். என்ன சொல்லியிருக்கிறார்? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்கிறான்? இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவினாலே பிழைத்தால் தேவனுக்கு ஏற்றபடி நடக்க கடவோம். சரியா? வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். என்ன சொல்கிறார்? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமைப்படாமலும் இருக்க கடவும். அப்போ கிறிஸ்துக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது அந்தகார கிரியைகள்லாம் விட்டு அந்தகாரத்தினுடைய பேச்சு, அந்தகாரத்தினுடைய செயல்பாடுகள், அந்தகாரம் செய்யப்படக்கூடிய காரியங்கள், அந்தகாரத்தினுடைய நடக்கைகள், அந்தகாரத்தினுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் கனியற்ற அந்தகார கிரியைகளை வெறுத்து, கனியற்ற பாவ கரைகளை வெறுத்து, கனியற்ற தீமையான கிரியைகளை, அந்தகாரத்தினுடைய கிரியைகளை விட்டு நாம் கனி உள்ளவர்களாக, நம்ம கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை தரித்தவர்களாக, கிறிஸ்துவனுடைய என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவனுடைய அன்பில் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமானால் எப்படி இருக்கும்? என்ன சொல்கிறார்? நாம் கிறிஸ்துவர்களாக இருப்போம், பிதாவினுடையவர்களாக இருப்போம், குமாரனை உடையவர்களாக இருப்போம், தேவனை சார்ந்து வாழக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். ஆனால் தேவன் வேறு விதமாக விக்கிரகாராதனை உடையவனாகவும் அந்த காலத்தின் கிரியவனாக உன்னுடைய பேச்சில் கண்டுபிடிச்சிருவாங்க, உன்னுடைய நடக்கையில் கண்டுபிடிச்சிருவாங்க, உன்னுடைய செயல்பாட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க, உன்னுடைய கையின் கிரியைகளை கண்டுபிடிச்சிருவாங்க. நீ எங்கே போனாலும் சரி எப்படி இருப்ப? கிறிஸ்துவத்தை விட்டு, தேவனை விட்டு எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ சுற்றி திரிந்து என்ன சொல்லியிருக்கிறார்? தீமை செய்யக்கூடியவனாக தான் காணப்படுவாய். சரியா? அப்போ நீ அந்த காலத்தினுடைய கிரியைகள் என்ன பண்ணக்கூடாது? கற்றுக்கொள்ளக்கூடாது. அவ கூட நிற்கும். நம்ம ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம். என்ன பண்ணக்கூடாது? நம்ம அது பின்னாடி நம்ம சுற்றி திரியக்கூடாது. சரியா? அது மட்டும் கிடையாது. அந்நிய நுகத்தெரியிலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? அந்நிய நுகத்தெரியிலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்போ என்ன பண்ணக்கூடாது? அந்நிய நுகத்தொடியிலே விக்கிரக ஆராதனை கூட என்ன பண்ணக்கூடாது? நீ பிணைக்கப்படவே கூடாது. ஒரு நாள் ஒரு டைம் சொல்லலாம், 2 டைம் சொல்லலாம், 3 டைம் சொல்லலாம். என்ன பண்ணலாம்? அதை விட்டு விலகக்கூடியவனாக காணப்படு. சரி? அப்போ தான் உனக்கு என்ன கிடைக்கும்? நீ ரட்சிப்பை அடைய முடியும், ரட்சிப்பை சுதந்திரத்து கொள்ள முடியும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பாவத்தை விட்டுருக்கேன், சாபங்களை விட்டுருக்கேன், அக்கிரமங்களை விட்டுருக்கேன், அநியாயங்களை விட்டுருக்கிறேன், தேவன் எனக்குள்ளே வாழ்கிறான், தேவன் சொல்கிறதை நான் செயல்படுத்துகிறேன், தேவனுடைய பிள்ளையா, தேவனுடைய மனுஷியா, தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய தாசனாக, தேவனுடைய தாசியாக, தேவனுடைய ஊழியக்காரனாக, தேவனுடைய விசுவாசியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்கிறார்கள். ஆனால் நீ என்ன பண்ண? நீ இந்த மாதிரி காரியங்களை நீ பின்பற்றி, இந்த மாதிரி கிரியைகள் உனக்குள்ளே இருக்குதா? இந்த மாதிரி தீமையான காரியங்கள் செயல்படுகிறியா? உன் பேச்சிலே, நடக்கையில், எல்லா காரியங்களிலும் நீ எப்படிப்பட்டவனாக வாழ்கிறாய், எப்படிப்பட்டவளாக வாழ்கிறாய், எப்படி நீ இருக்கிறாய் என்று என்ன பண்ணி உனக்குள்ளாக ஒரு கிரியை நடப்பிக்க வேணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? உன்னுடைய வாழ்க்கை நல்லதாக மாறும். சரியா? ஸ்தோத்திரப்பா, சாசன கிரியை மாற்ற வேண்டவரே. அது மட்டும் கிடையாது. நான் குழந்தைகளாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன்,
குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கானவைகளை ஒழித்து விட்டேன். என்ன சொல்கிறார்? நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கானவைகளை ஒழித்து விட்டேன். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராங்க, ரட்சிக்கப்பட்டு நம்ம பேசுகிறோம், ரட்சிக்கப்பட்டு வாங்க தேவனை அறிந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? உதவி செய்கிறோம். ஒரு கொஞ்ச நாள் கைப்பிடிச்சு என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நாள் கைப்பிடிச்சு நடத்துகிறோம். ஒரு சின்ன குழந்தை கீழே விழுந்துடும். ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தையெல்லாம் நடக்கவே முடியாது. எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாது. ஒரு 4 மாத குழந்தை எப்படி நடக்க முடியுமா? முடியாது. ஒரு வருஷ குழந்தை நடக்க முடியுமா? முடியாது. அப்போ கிறிஸ்துக்குள்ளே ஒரு ஆள் உள்ளே வந்துட்டாங்க, ரட்சிப்பு அடையிறாங்க, தேவனை அறியணும், தேவனை அடையக்கூடிய ஆசைகள் இருக்குது, தேவன் கிரியை செய்கிறார், எல்லாம் சரிப்பான். ஒரு வாரம் கைப்பிடிச்சு நடத்தலாம், ஒரு 2 வாரம் கைப்பிடிச்சு நடத்தலாம், இல்லை 1 வருடங்கள் கைப்பிடித்து நடத்தலாம், இல்லை ஒரு 2 வருடங்கள் நடத்தலாம். இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இப்படி வாழலாமா என்று புத்தி சொல்லலாம். நம்ம தாங்கி பிடிக்கலாம், எல்லா விதமான காரியங்கள் செய்யலாம், உபதேசிக்கலாம், எல்லாம் செய்யலாம், இருந்து கூட நடத்தலாம், எல்லா விதமான வழிமுறைகளும் நம்ம செய்யக்கூடியவங்களாய் காணப்படலாம். ஆனால் நீ கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்ட, உனக்கு ஒரு 2 வயசு வந்துருச்சு, உனக்கு ஒரு 3 வயசு வந்துருச்சு, உனக்கு நடக்க முடியுது, உனக்கு ஒரு 5 வயசு வந்துருச்சு, ஒரு 10 வயசு வந்துருச்சு, தேவனை அறிகிற அறிவு வந்துருச்சு, தேவனை அறிகிற ஞானம் வந்தது, தேவனை அறிகிற புத்தி வந்துருச்சு, தேவனை ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு திறமை வந்துருச்சு, தேவனோட தேவ சமூகத்தில் நிற்கும்படியாக உனக்கு அறிவு வந்துருச்சு, தேவன் பின்னாடி நடக்கும்படியாக உனக்கு அறிவு வந்துருச்சு. அப்போ எல்லாமே நீ அறிந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? திருப்பியும் குழந்தை போல சிந்திக்க முடியுமா? திருப்பியும் நான் விசுவாசியாக இருக்க முடியுமா? திருப்பியும் திருப்பியும் சொல்கிறாங்க, உனக்கு முடியாதுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கை பிடிச்சி நடத்துங்க, என் கையை பிடிச்சிக்குங்க, கை பிடிச்சி நடத்தி பழகுங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? நீ குழந்தையாக இருக்கின்ற பொழுது குழந்தையைப் போல சிந்தித்தாய், நீ சரியா குழந்தையைப் போல பேசினாய், குழந்தையைப் போல சிந்தித்தாய், சரியா? ஆனால் நீ புருஷனான பொழுதோ என்ன இருக்கிற? அந்த குழந்தைக்கானவளை நீ விட்டு ஒழிக்க வேணும், சரியா? இப்பொழுது கண்ணாடியிலே என்ன சொல்லுகிறான்? இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். அப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை 3 நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று உணர்கிறேன். அப்போ என்ன சொல்ல, நீ குழந்தையாக இருக்கின்ற பொழுது உன்னை கைப்பிடிச்சு நடத்துவாங்க, அங்கே அடி வாங்குவாங்க, இங்கே அடி வாங்குவாங்க, அப்படிப்பா இப்படிப்பா எல்லா காரியம் செய்வாங்க, உன்னை தாங்கி பிடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, அம்மா தாயன்னு கொஞ்சுவாங்க, நீங்கள் தான் பெரிய ஆள்னு சொல்லுவாங்க, உன்னை தூக்கி உயர்த்தி வைத்திருப்பாங்க, எல்லா காரியம் செய்வாங்க, எல்லாமே உன்னை தூக்கி உயர்த்தி வைத்திருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உன்னை கீழே இறக்கி விட்டுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண, சபையை உன்னை கீழே இறக்கி விட்டுரும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உன்னை நல்லவங்கன்னு சொன்னவங்கெல்லாம் உன்னை கீழே இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா உனக்கு நடக்க முடியும், பேச முடியும், வாழ முடியும், எல்லா காரியம் செய்ய முடியும், பிறருக்காக என்ன பண்ண முடியும்? திருப்பலியில் ஜெபிக்க முடியும், எல்லா காரியம் உன்னால் செய்ய முடியும். ஆனால் ஒரு குழந்தையை போல உன்னை என்ன பண்ண முடியாது? கைப்பிடிச்சு நடத்த முடியாது, குழந்தையை போல செயல்படுத்த முடியாது, குழந்தையை போல உன்னை சிந்திக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? உன்னை அந்த வளர்ச்சி, இப்போ ஒரு 1ஆம் கிளாஸில் ஒரு பிள்ளையை சேர்க்குறோம், அப்போ அந்த பிள்ளைய 1ஆம் கிளாஸ்லேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிள்ளைய 2ஆம் கிளாஸில் சேர்க்குறோம், 2ஆம் கிளாஸ்லேயே வச்சுட்டே இருப்பாங்க. 1ஆம் கிளாஸு, 2ஆம் கிளாஸு, 3ஆம் கிளாஸு, 10ஆம் கிளாஸு, +2 படிக்கிற வரைக்கும் பிள்ளைய பார்ப்போமா இல்லையா? அப்புறம் +2 படித்ததுக்கப்புறம் உனக்கு என்னன்னு தெரியுமா தெரியாதா? அது வரைக்கும் பேனா பென்சில் வாங்கி கொடுத்தவங்க, நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்தவங்க, இப்போ நீயே கடையில் போய் ஒரு நோட்டு புத்தகம் வாங்க முடியாதா? ஒரு பேனா பென்சில் வாங்க முடியாதா? எழுத முடியாதா? காலேஜுக்கு போக முடியாதா? படிக்க முடியாதா? காலேஜுக்கு போக முடியாதா? படிக்க முடியாதா? என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி படிக்க முடியாதா? நீ +2 படிச்சிருக்கிற, +2 படித்து ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தா பரவாயில்ல, ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா பரவாயில்ல, உனக்கு எல்லா படிப்பும், எல்லா திறமையும், எல்லா காரியம் வந்துருச்சு, உனக்கு என்னன்னு தெரியாதா?
எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி வாழணும், எப்படி பிறர் இடத்துல கற்றுக்கொள்ளணும், என்ன மாதிரி கிரிகள் செய்யணும். அப்போ வேதம் என்ன சொல்கிறதுனா, நீ குழந்தையாக இருக்கின்ற பொழுது குழந்தை காரணங்களை யோசித்தாய், சரியா? ஆனால் நீ புருஷனான பொழுதோ நீ குழந்தை காணங்களை நீ விட்டொழிக்க வேணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நீ வர முடியும். இல்லாட்டி போனால் என்ன பண்ண முடியாது, நீ ரட்சிக்கப்படலை, சரியா? தேவனே அறியாதவளாக உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க, நீ ஒன்று சொல்லக்கூடியவனாக காணப்படுவாங்க. இத்தனை வருஷம் நான் ஊழியம் செய்கிறாங்க, இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு ஒன்றுமே தெரியாதான் இருக்கப்படுவ அப்படின்னு தான் சொல்கிறாங்க, சரியா? அது மட்டும் கிடையாது, வேதம் சொல்லுது, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குவதனாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், வேதம் என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் என்ன சொல்கிறார், தேவனுடைய என்ன சொல்ல, ஒத்த வேஷம் தெரியாதபடி விஜய், சரியா? என்ன பண்ணாத, நீ ஒத்த வேஷம் தெரியாத, இப்பிரபஞ்சத்திற்குரிய காரியத்தை குறித்து சிந்திக்காத, சரியா? என்னது என்று என்ன சொல்ல, தேவனுடைய பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குதல்னாலே. இப்போ கிறிஸ்துக்குள்ளாக அவனுடைய மனம் பெரிய குப்பை தொட்டியாக தான் காணப்படும். கிறிஸ்துவை அறிகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கும், உன் மனம் ஒரு குரங்கை போல தான் இருக்கும். கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்கு முன்னாடி, தேவனை அறிகிற அறிவுக்கு முன்னாடி உன்னுடைய மனம் எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்றால் ஒரு குரங்கை போல தான் காணப்படும். இங்கேருந்து அந்த மரத்துக்கு தாவு, அந்த மரத்துலேருந்து இந்த மரத்துக்கு தாவு, இங்கேருந்து இவனை பார்த்தா அவன் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், அவனை பார்த்தா இவன் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், இவளை பார்த்தா இவன் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், அவளை பார்த்தா அவன் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், இது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், அது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு குழப்பத்துக்குள்ளாகவே தான் காணப்படுவேன், சரியா? ஒரு குழப்பமான வாழ்க்கை தான் காணப்படும். அப்போ நீ தேவனை அறிந்திர அறிவு வந்ததுக்கப்புறம் உன்னுடைய மனமும் அறிவும் சிந்தனையும் ஒரு புதிதாக மாறுகிறது, சரியா? ஒரு புதிதான எண்ணம் வருகிறது, ஒரு புதிதாக சிந்தனை உனக்குள்ளாக வருது. எடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும், சரியா? ஏன் அப்படின்னா, நீ தேவனை அறிகிற அறிவு உனக்குள்ளாக வந்ததுக்கப்புறம் இந்த குழப்பமான சிந்தனைகள் எப்படி நிறைய குப்பை தொட்டி. வேதம் சொல்லுகிறது, வாய்க்குள்ளே போகிறதை மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை, வாயிலிருந்து புறப்படுகிறதோ ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடியதாக காணப்படும், சரியா? நீ வாய்க்குள்ளே போகிறது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தாது, உன்னுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய காரியம் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடியதாய் காணப்படும். வாயினுடைய வார்த்தைகள், வாயினுடைய செயல்பாடுகள். அப்போ உன்னுடைய மனம், உன்னுடைய எல்லாமே ஒரு குப்பை தொட்டியை போல தான் காணப்பட்டது. எப்படி ஒரு குப்பை வண்டி எப்படி இருக்குது, ஒரு அழுக்கு நிறைந்த, ஒரு தீமை நிறைந்த, ஒரு கண்டதை பேசக்கூடிய, கண்டதை தின்னக்கூடிய, கண்ட விதமான செயல்பாடு அற்றதாக, ஒரு ஒழுங்குமுறையற்ற மனிதனாக, ஒரு 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 மோல்டிங் இல்லாமல், எப்படி ஒரு ஃபினிஷிங் இல்லாத ஒரு மனிதனாகத்தான் நீ கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்னாடி இருந்த. ஆனால் நீ அதான் சொன்னது, உலகத்திற்கு நீ ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன சொல்றார், உங்கள் மனம் புதிதாக்குதல்னாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் எப்படி ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய பிரமாணம் எடுக்கும்படியாக, புதிய சிந்தனை உள்ளவனாக, புதிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனாக உனது மனம் காணப்படுகின்ற பொழுதுதான் எப்படி இருக்கும், அந்த நன்மையை நீ அறிய முடியும், சரியா? இப்போ தேவனை அறிந்த அறிவு உனக்கு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. உன்னுடைய மனம் மாற்றப்பட்டிருக்கா, உன்னுடைய செயல்பாடுகள் மாறி இருக்கா, உன்னுடைய நடவடிக்கைகள் மாறி இருக்கா, உன்னுடைய எல்லா விதமான அந்த காலத்தினுடைய கிரியைகள் மாறி இருக்குதா? இல்லவே இல்லை. அப்போ தேவன் ஒரு மனிதனை குப்பையிலேருந்து எடுக்கிறார்,
தேவன் ஒரு மனிதனை ரோட்டில் சுற்றி கொண்டு இருக்கிறவனை எடுக்கிறா, ஒரு மனிதனை அங்கங்கே இருக்கிறவனை மனிதனை தேவன் என்ன பண்ண தேர்ந்தெடுக்கத்தான் செய்கிறான். ஆனால் நீ ஒரு தேவனை அறிகிற அறிவு வந்ததுக்கப்புறம் தேவனுடைய நாமத்துக்குள்ளே அறிந்து தேவனை என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர், ஒரு தீமையான வழிக்குள்ளாக தீமையான காரியத்துக்குள்ளாக வழி நடத்தக்கூடியவராய் காணப்பட மாட்டார். எப்பொழுதும் தேவனை அறிகிற அறிவோடு கூட தேவனுடைய அன்பிலே நடத்தக்கூடியவர்களாய் தேவனுடைய கிருபையோடு கூட நடக்கக்கூடியவர்களாய் தான் காணப்படுவார். ஏன்னா தேவனுடைய அன்பு உனக்குள்ளாக இருக்குதா, தேவனுடைய செயல்பாடுகள் உனக்குள்ளாக இருக்குதா, தேவனுடைய பிரமாணங்கள் உனக்குள்ளாக இருக்குதா. அப்போ நீ தேவனை விசுவாசிக்கிறியா? தேவனை விசுவாசிக்கிறேன், அப்போ தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ எப்படி இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளைப் போல நீ காணப்பட வேண்டும் இல்லையா? தேவனுடைய மனிதர்களைப் போல நீ காணப்பட வேண்டும். அப்போ தான் நீ என்ன பண்ண முடியும்? தேவனோடு கூட இணைந்த வாழ்க்கை. நானும் தேவனுடைய மனுஷன்தான், தேவனுடைய பிள்ளை தான், நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான், நான் கிறிஸ்துவோடு கூட நடக்கக்கூடியவர்களாக தான் காணப்படுகிறோம். ஆனால் நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு உன்னுடைய மாமிசமும் மனசும் சொல்வதை நீ செய்து கொண்டே இருந்தீனா தேவனை நீ அறிகிற அறிவுள்ளவனாக நீ என்ன பண்ண முடியாது? வளரவே முடியாது. சரியா? என்ன சொல்லுகிறார் வேதம் அருமையாக சொல்லுகிறது, ஒரு குழந்தை எப்படி ஒரு தாயானவள் காப்பாற்றுகிறாளோ, ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி எந்தெந்த விதத்தில் காப்பாற்றுகிறாளோ, அதே போல் இந்த சுவிசேஷம் சொல்லக்கூடியவங்க ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தக்கூடியவங்க ஆதாயம் பண்ணக்கூடியவர்களாய், சரியா என்ன சொல்கிறார்? ஆதாயம் பண்ணக்கூடியவர்களா இதை என்ன பண்ணுறோம்? காணப்படுகிறோம். அப்போ தேவனுடைய சித்தம் என்னதென்று, தேவனுடைய அனுகூலம் என்னதென்று நீ என்ன பண்ண புரிந்து என்ன பண்ண தேவனுடைய அன்பு என்னதென்று என்ன பண்ணி புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நீ காணப்பட வேண்டும். சரியா? பிசாசானுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்காதிருக்கவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? பிசாசானுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள். என்ன சொல்லுகிறார்? பிசாசானுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பீடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போ பிசாசானுடைய இச்சைகளின்படி செய்கிற அவனால் பீடிக்கப்பட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறார்? பிசாசு பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மயக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிசாசு பிடிச்சவன் எப்படி இருப்பான்? ஒரு மயக்கத்தில் இருப்பதை போல ஒரு போதையில் இருக்கக்கூடியவனாக, ஒரு போதை ஆசாமியாக, போதை பிடித்தவனாக தான் இருப்பான் இல்லையா? அப்போ வேதம் என்ன சொல்கிறது? பிசாசானுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்களுக்கு நீங்கத்தக்கதாகவும், என்ன சொல்கிறார்? அவன் கண்ணிகளுக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். அவர்கள் கண்ணிகளுக்கு நீங்கும்படியாக அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? சாந்தமாய் உபதேசம் பண்ணணும். ஏன்னா திருப்பியும் போய் என்ன பண்ணுவான்?